வணக்கம் ஃப்ரெண்ட். சார் ஆய்வாளர் பணிக்கான வயது வரம்பு 33ஆக உயர்த்த வேண்டும்னு ராமதாஸ் அறிவிப்பு வந்து குடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இதில ஒரு சில முக்கியமான விஷயங்களா பார்க்க இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்க போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆ சார் ஆய்வாளர் காலிப்பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து 2000மாக உயர்த்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வந்து வலியுறுத்தியிருக்காரு. அதாவது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில கூறப்பட்டது இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, 1299 சார் ஆய்வாளர்களுக்கான தேர்ந்தெடுப்பிற்காக ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் நடைமுறை தொடங்கி, ஸோ காவல்துறைக்கு கடந்த ஆண்டு அறிவிப்பு வந்து ஆள்தேர்வு நடத்தப்பட நிலைமையில அதை வந்து பார்த்தீங்கன்னா, கருத்தில் கொள்ளாமல் நடப்பாண்டு ஜூலை 1ஆம் தேதி 30 வயதுக்கும் குறைவாக இருப்பவர்கள் மட்டும் தான் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வந்து அறிவித்திருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கு எதிராக ஆகும். தமிழக காவல்துறையில ஒவ்வொரு ஆண்டும் சில 1000 காவல்சார் ஆய்வாளர் வந்து ஓய்வு பெறும் நிலையில, அதனால ஏற்படும் காலியிடங்களை நிரப்ப ஒவ்வொரு ஆண்டும் ஆள் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியிருக்கு. அதாவது கடந்த ஆண்டு தொடக்கம் வரையில காலியாக இருந்த சார் ஆய்வாளர் பணிகள நிரப்ப 2024 ஜூன் மாதம் ஆள் தேர்வு வந்து அறிவிக்க வந்து நடந்தது. ஸோ தமிழ்நாடு அரசு சீருடை பணியில வந்து பார்த்தீங்கன்னா, பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஆண்டு மே மாதம் அறிவித்திருந்த நிலையில ஆனா அறிவித்த அறிக்கை வந்து வெளியாக கிடையாது. சார் ஆய்வாளர் பணிக்கான ஆள் சேர்ப்பு அறிக்கை 10 மாதங்கள் தாமதமாகி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில, அதற்கேற்ப வயது வரம்பும் வந்து பார்த்தீங்கன்னா, சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும். ஆனா, அவ்வாறு செய்யப்படவில்லை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆள் தேர்வு அறிவிக்கை வெளியிட்டிருந்தா, கடந்த ஜூலை மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 30வது வயது நிறைவடைந்திருந்தா, இளைஞர்கள் ஆள் தேர்வு வந்து பங்கேற்கிறார்கள். அந்த வாய்ப்பு கடந்த ஆண்டு பறித்த தமிழக அரசு இந்த ஆண்டும் வழங்கும் வகையில் வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்தது அ ஒ 2வது உயர்த்தியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேபோல தமிழகத்தில காவல்துறையில கடந்த ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 2219 காவல் சார் ஆய்வாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. அந்த எண்ணிக்கை வந்து இப்போது வந்து 2600 தாண்டி இருக்கக்கூடும். கிட்டத்தட்ட 621 ஆய்வாளர் நியமனம் நிலுவையில இருக்கு. நிலையில குறைந்தது 2000 சார் ஆய்வாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனா, அதில வந்து 3ல் 1 பங்கு தான் குறைவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆள வந்து நியமிக்கிறீங்க. அதாவது 1229 பேர் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கப்படுறீங்க. இது வந்து போதுமானது அல்ல. காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா, வலிமையும் தேர்வாணையத்தில நலனையும் கருத்தில் கொண்டு சார் ஆய்வாளர் பணிக்காக வயது வரம்பு வந்து பொதுப்பிரிவினருக்கு 33, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வயது வந்து 35, வயது பட்டியலினத்த பழங்குடியினர் சேர்ந்தவருக்கு 38 உயர்த்த வேண்டும் அப்படின்னு, அதேபோல தேர்தலுக்கு மட்டும் எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தணும். அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தெரிவிச்சாரு. காவல்துறை வலிமையும், தேர்வாளர் நலனையும் கருத்தில் கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலி பணியிடங்கள நீங்க நிரப்பணும் அப்படின்றதை இவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றது கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் நெறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏஜ் பார் ஆயிருக்கும். ஸோ அந்த டைமிங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குடுத்துருக்கலாம். ஏன்னா, போன வருஷம் எக்ஸாம் வச்சிருக்கிறப்ப அவங்களுக்கு அதாவது 4ஏ 4 பேர் தான் உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னா கூட, அந்த 4 பேர் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு 4 ஃபேமிலி ஒரு ஃபேமிலிக்கு 4 பேர்னா கூட 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலையால வாழ்வாங்க அப்படின்னு கருத்தில கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நடத்தணும். அதேமாரி காலி பணியிடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, குறைவா தான் இருக்கு. ஸோ 1200, 2600 எங்க இருக்கு? பாதிக்கு பாதி கூட இல்ல. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஸோ நாம சொல்ற கருத்து உண்மையா இருக்கும் பட்சத்தில ஒரு லைக்க போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.